ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மூக்க பஞ்சசதியில் மந்தஸ்மித சதகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஸ்லோகம் 1 அண்ட் ஸ்லோகம் 24 பார்த்தோம். அம்பாளுடைய புன் சிரிப்பினுடைய அழகுனால, அந்த குளிர்ச்சியினால, அமிர்தம் போல இருக்கக்கூடிய, சந்திர கிரணங்கள் போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மந்தஸ்மிதம் எங்களுடைய தாபங்களை எல்லாம் போக்கி சாந்தி நிலவட்டம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 36வது ஸ்லோகம் எடுத்துருக்கேன். துஷ்கர்மார்க்க நிசர்க கர்க்கஷ மகசன்பர்க்க தப்த மிலத் பங்க சங்கர வல்லபே மம மனஹ காஞ்சிபுரா லங்கியே அம்ப துவன் மிருதுலஸ்மிதா அமிர்தரசே மங்கத்வா விதூய வியதாம் ஆனந்தோதய சௌத ஸ்ருங்க பதவீம் ஆரூடாம் மாம் காங்ஷதி அப்படிங்கிறார். என்ன இதில் என்ன அப்படி சொல்கிறாரு? அம்பாவே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளே, எப்படி இருக்கோம் நாங்கள்? துஷ்கர்மம், பேடு கர்மங்கள்லாம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கோம், சரியா? அப்புறமா அர்க்க அப்படின்னா பாபங்களை பூசின்னு இருக்கோமா, பாபங்கள்ங்கிற சேர பூசின்னு இருக்கோம். அர்க்க நிசர்க கர்க்கஷ மக சம்பர்க்க தப்த, இப்படி சேர பூசிண்டு பாப காரியங்களை பண்ணிண்டு தீய காரியங்களை பண்ணிண்டு இப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய மனசை என்ன பண்ணு? உன்னுடைய புன்னகையினால, அந்த புன்னகை எப்படி இருக்கு? அமிர்தத்தை குடிக்கக்கூடியதா இருக்கு, அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, இந்த தாபங்களை போக்கக்கூடியதா இருக்கக்கூடிய, பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த சிரிப்பினால எங்களுடைய அழுக்குகளை எல்லாம் வாஷ் அவுட் பண்ணுமா. துஷ்கர்ம அர்க்க நிசர்க கர்க்கஷ மகஹ சம்பர்க்க அப்படிங்கிறார். அதாவது இவ்வளவு கொடுமையான சேர பூசின்னு இருக்கிற மனசுல உன்னுடைய சிரிப்பினால எங்களுடைய இந்த அழுக்கெல்லாம் போக்கு அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளுடைய அந்த அழகை ரசிக்க 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 பக்தி ரசம் பெருக பெருக நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போறது அப்படிங்கிறார். அடுத்தது 85வது ஸ்லோகம் எடுத்துருக்கேன், அதை படிக்கிறேன். அதில் எல்லாமே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, எப்படி அதை போக்குறார் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்லோகம். சூத்திஹி ஸ்வேத மகந்தலஸ்ய வசதிஹி ஸ்ருங்கார சாரஸ்ரயஹ பூர்த்திஹி சூக்தி ஜரி சஸ்யலஹரி காருண்ய பாத்தோநிதிஹி வாட்டிகாச்சன கௌசுமி மதுரிம ஸ்வராஜ்ய லக்ஷ்மாஸ்தவ ஸ்ரீ காமாட்சி மமாஸ்து மங்களகரி ஹாசப்பிரபா சாத்துரி அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? அம்பாளுடைய சிரிப்பு வெள்ளையா இருக்கான். அப்போ எங்களுடைய நாங்க எப்படி இருக்கோம்? அடுத்த லைன்ல சொல்றார், நாங்க தான் பாவத்துல மூழ்கி இருக்கோம், சம்சார சமுத்திரத்துல மூழ்கி இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய எங்களை காருண்ய பாத்தோநிதேஹே, உன்னுடைய கருணை கடல் அப்படிங்கிற அந்த அலைய, அந்த கருணை கடல்ல வரக்கூடிய அந்த அலை லகரியில எங்களை மூழ்கடிக்குமா அப்படிங்கிறார். அடுத்தது எப்படி சொல்றார்? சாம்ராஜ்ய லக்ஷ்மி அப்படிங்கிறார். அப்படி அழகான கார்டன், ஸ்வீட்டான கார்டன் வச்சுட்டு இருக்கக்கூடிய, சாம்ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மியே கருணை கடல் அப்போ அலை அலையா பொழிஞ்சு உன்னுடைய கடாட்சத்தை, உன்னுடைய மந்தஸ்மிதத்தினால எங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கு அம்மா அப்படிங்கிறார். அடுத்தது 94வது ஸ்லோகம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. இதை எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாராயணம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எல்லாமே நல்லது தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்தானே பவவீதி ஹோத்ர நிவகே கர்மௌக சண்டானிக பிரௌடிம்னா பகுலீகிருதே நிபதிதம் சந்தாப சிந்தாகுலம் மாதர்மாம் பரிஷிஞ்ச கிஞ்சிதம் அமலைஹி பீயூஷ வர்ஷைரிவ
ஸ்ரீ காமாட்சி தவ ஸ்மிதத்யுதி கணைஹி சௌஷிர்ய லீலா கரைஹி அப்படிங்கிறார். என்ன நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பவவீத்தி ஹோத்ர, இதுவும் எவ்வளோ அழகான பதங்கள்லாம் யூஸ் பண்றார். பவவீத்தி ஹோத்ர நிவகே, சம்சாரம்ங்கிற அக்னியில நிபத்திதாம், நாங்க விழுந்து கிடக்கிறோம். அதனால என்ன ஆறுது எங்களுக்கு, சந்தாப சிந்தாகுலம், அதனால துக்கங்களும் சிந்தனைகளும் நிறைய எங்களை சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்புறமா கர்ம ஓக சண்டாநில பிரௌடிம்னா அப்படிங்கிறாரு. அந்த கர்மம் அப்படிங்கிற அந்த எல்லாருமே இந்த கர்மத்து பலன் தானே, அந்த பாப புண்ணியத்தினுடைய கர்ம வினையினுடைய பலனால தானே நம்ம இந்த மாதிரி அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கோம். நம்ம அவதாரம்ங்கிறனே நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு மனுஷ ரூபம் எடுத்துன்னு வந்திருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கர்ம காற்று அடிக்கிறது, ஒரு பக்கம் அக்னியில விழுந்திருக்கோம், சம்சார அக்னியில விழுந்திருக்கோம், இன்னொரு பக்கம் ஒரே இந்த கர்ம ஓக சண்டா நில அப்படிங்கிற பிரௌடிம்னா காத்து பயங்கரமா அடிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய எங்களை, நேச்சுரல் கலாமிட்டிஸ் மாதிரி இதெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய எங்களை உன்னுடைய குளிர்ச்சியான சிரிப்புனால நம்ம பார்த்தோம். அலை, அந்த சாகரம் எப்படி அலையில் அப்படி அலையா வந்துன்னு இருக்கோ அது மாதிரி உன்னுடைய மந்தஸ்மிதனுடைய அலைகள்னால இந்த அக்னி சம்சார அக்னியில எங்களை குளிர்வே அம்மா, இந்த காற்றிலிருந்து எங்களை இந்த கர்ம காற்றிலிருந்து எங்களை காப்பாத்தம்மா, பரிசிஞ்ச அப்படிங்கிறார். சும்மா ஸ்ப்ரே பண்ணா போருங்கிறார். நீ உன்னுடைய அலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக அடிக்கணுன்றது கூட இல்லை, சும்மா அப்படியே பரிசிஞ்ச பண்ணா போகிறோம், அதுவே எங்களுக்கு கிருபா கட்டாட்சமா இருக்கும் அப்படிங்கிறார். அதனால தான் இந்த அனல் குவியல்லேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அம்பாளுடைய அந்த மந்தஸ்மிதத்தினுடைய அழகுல நம்ம விழணும் அப்படிங்கிறார். அடுத்தது 100வது ஸ்லோகத்துல நமோ நமக அப்படின்னு முடிக்கிறார். கிரீடா லோல கிருபா சரோருஹமுகி சௌதாங்கணேபியக கவிஸ்ரேணி வாக்கிய பரிபாட்டிகாமிருதஜரி சூதி கிரகேபியக சிவே நிர்வாணாங்குர சார்வபௌம பதவீம் சிம்ஹாசனேபியஸ்தவ ஸ்ரீகாமாட்சி மனோஜ்ஞ மந்தஹசித ஜோதிஷ்கணேபியோ நமக. இப்படி மங்களங்கள் தரக்கூடிய காமாட்சியே, கருணை அப்படிங்கிற கடல்ல பொழியக்கூடிய காமாட்சியே, கவிஞர்களுக்கெல்லாம் வாக்குவிலாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்த ஸ்வரூபியா இருக்கக்கூடியவளே, எங்களுக்கு முக்தி அளிப்பவளே, உன்னுடைய மந்தகாசத்தினுடைய இந்த ஒளி திவலைகளுக்கு எங்களுக்கு நமஸ்காரம். அந்த திவலைங்கிறார், திவலைன்னா ஒன் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ரே, அதுக்கு எங்களுக்கு நமஸ்காரம் கொடுக்குறேன்றார். அப்படின்னா அந்த பெரிய ஜுவாலையில நம்ம விழணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கருணை கிடைக்கும் அப்படின்னு இந்த மந்தஸ்மிதத்தை 100வது ஸ்லோகத்தில் முடிக்கிறார். மேலும் இருக்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.